பிரியாணி தான் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் அதையே சாப்பிடலாம். அடப்பாவி, மதியானம் தானே 3 தட்டு பிரியாணி ஒன்னா தின்னுட்டு உட்காந்துருந்தேன். இப்ப அதுக்குள்ளே என்ன மணி ஆச்சுன்னு இப்ப மறுபடியும் தட்டை எடுத்துட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கா. ஒருத்தி என்னடா கீழே டயட் எடுக்க போறேன்னு என்னத்தையே வச்சுட்டு இருக்கா. இவன் என்னன்னா 2 தட்டையில சோத்த வச்சுட்டு நிக்கிறா. என்னதான் நடக்குது? இவளுக்கு என்னதான் பண்ண ட்ரை பண்றாளே. ஆமா மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, இது 2 சாப்பாடுல எதை ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஷாக்காக்காரே. ஆமாக்கா, நீங்க எப்ப வந்தீங்க? நீ சோத்த வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருந்தீல, அப்படின்னு நான் வந்துட்டேன். சரிக்காதடி, என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வந்து என்னகிட்ட பார்த்தா தெரியல. என் 2 கையில என்ன இருக்கு? சாப்பாடு. அதான் சாப்பிடுறதுக்காக வந்தேன். கீழே உட்காந்து சாப்பிடலாமேடி, அவ்வளோ பெரிய டைனிங் ஹால் இருக்கு, டைனிங் டேபிள் இருக்கு, உட்காந்து பொறுமையா நீ சாப்பிடலாம். இங்க எதுக்கடி வந்து நின்றுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைக்கா, நான் மதியம் வர ஒரு ஒரு லைட்டாக தான் நான் மதியம் சாப்பிட்டேன், ஒரு 3 தட்டை. இப்போ மறுபடியும் நான் சாப்பாடு எடுத்தேன்னா என்னை யாராச்சும் பார்த்து கண்ணு வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதுக்காக தான் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கேனா கொஞ்சம் நல்லா ஜாலியாக உட்காந்துட்டு பொறுமையாக சாப்பிட்டுட்டு வரலாம்ல, அதனால தான் இங்கே வந்துட்டேன். ஏய், உங்க அக்கா யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். ஏய், உங்க அக்கா எவ்வளவு பெரிய பிசினஸ் உமன். அவங்க தங்கச்சியா இருந்துட்டு இத மாதிரி விஷயம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க அக்கா, அக்கா என்னவா வேணாலும் இருக்கட்டும், அதை பத்தி கவலையே இல்லை எங்களுக்கு. எங்களுக்கு தேவை 3 வேளை சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு, உடுத்திக்க நல்ல துணி, அப்புறம் என்ன கொஞ்சம் என்ஜாய் பண்றதுக்கு காசு. இது இருந்தா போதும் எனக்கு. என்ன தாரா இப்படி சொல்லிட்டேன்? சரி, விளையாட்டு பிள்ளை விளையாட்டுத்தனமா ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தா நீ என்னன்னா இப்படி பேசுற? பின்ன என்னென்னக்கா பண்ண சொல்றீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் காலைல எந்திரிக்கணும், சாப்பிடணும், ஏதாச்சும் வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னா அதை பார்த்து வைக்கணும், அப்புறம் என்னுடைய வேலையை பார்க்கணும், அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸு கூட வெளில போகணும், ஷாப்பிங் பண்ணணும், நிறைய திங்ஸ் வாங்கணும். அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சது இதுதான். நான் இதை சுற்றி தான் வருவேன். அப்புறமேட்டு நிறைய இடத்துக்கு போகணும், ஃப்ரெண்ட்ஸு கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் எல்லா இடத்தையும். இதுதான் என்னுடைய ஆசை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பொறுப்பில் உட்காந்துக்கிட்டு அந்த பொறுப்பில் இருந்துக்கிட்டு இந்த ஃபைலை செக் பண்ணுறது, அந்த ஃபைலை செக் பண்ணுறது, அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுறது, கம்பெனி எப்படி டெவலப் பண்ணுறது, அந்த மைண்ட் செட்டே எனக்கு வராது. நான் அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேன். எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. என்னால் அந்த பரபரப்பாலாம் இருக்கவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகணும். என்ன இவன் இப்படி பேசுகிறா? அவங்க அக்கா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இவங்களுக்காக, இவ கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்கவே மாட்டாளே. என்னக்கா யோசிக்கிறீங்க? இங்கே பாருங்கக்கா, ஒரு வீட்டில் ஒரு பிஸ்னஸ் உமன் இருந்தால் போதும், எல்லாரும் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைல்ல. நானே நினச்சிட்டு இருக்கேங்க்கா, இன்னொரு வருஷம்தான் எங்கள் அக்கா கல்யாணம் பேச்சுலாம் எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு நான் தான் போய் நிற்பேன், எனக்கு கல்யாணம் வச்சு பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. என்ன கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஜாலியாக இருக்கும். அக்கா இருக்காங்க செய்ய, எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு என்ன, நான் ஹாப்பியாக இருப்பேன். அக்கா அவங்க வேலையை பார்ப்பாங்க, அவ்வளோதான். இவன் நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். அக்கா என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை தாரா. சரி கீழே போ. சரிக்கா. இது கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்லை. மீரா மேமும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க இப்போலாம். காலேஜ், கம்பெனி, அது இதுன்னு அப்படியே அவங்க லைஃப் போய்கிட்டு இருக்கு. இவன் என்னன்னா பொறுப்பே இல்லாமல் இருந்துட்டுருக்கா. இதை இப்படியே விடக்கூடாது. அவங்க என்ன வேலையில் வேணாலும் இருக்கட்டும், நம்மளாச்சும் இவளை கொஞ்சமாச்சும் மாற்றணும். யாருமே இவளை கண்டுக்காததுனால தான் இவள் இப்படி பேசிட்டு விளையாட்டுத்தனமாகவே இருக்கான். இவளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தே ஆகணும். என்னம்மா முகம் ஃபுல்லாக ஒரே புன்னகையாக இருக்கு? அது ஒன்றும் இல்லை மேம், பொங்கல் வருது அதான். அது சரி. ஆமாம், பொங்கல் வருது, அதுக்கு என்ன பண்ணணும்? இல்லை, எப்பவும் போல போனஸ் தருவீங்க, அப்புறம் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பீங்க, அதான் இந்த தடவை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு கேட்கலான்ட்டு ஆவலோடு இருக்கேன்.
ஆமா, பொங்கல் வருது, நெருங்கிடுச்சு, நான் மறந்துட்டேனே. என்ன மேம் சொல்றீங்க, பொங்கல் வரதே மறந்துட்டீங்களா? ஆமா, ஒரே ஒர்க் டென்ஷன்ல பொங்கல் வருது அப்படிங்கிறதே நான் மறந்துட்டேன். இன்னும் வீட்டில் உள்ளவங்களை யாரையுமே நான் அழைச்சிட்டு போய் ட்ரெஸ் வாங்கவே இல்லை. என்ன மேம் சொல்றீங்க, உண்மையிலேயே மறந்துட்டீங்களா? ஆமாம், மறந்துட்டேன். இருந்தாலும் நீ கவலைப்படாத, உனக்கு வர வேண்டியது கண்டிப்பாக வந்து சேரும். நான் யாருக்கு எது செய்ய மறந்தாலும் சரி, என்னுடைய ஸ்டாஃப்ஸ்க்கு என்னை ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுற உங்களை நான் கண்டிப்பாக வந்து மறக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் எது நடந்தாலும் சரி உங்களுக்கு தான் நான் எல்லாமே செய்வேன். அதுக்கப்புறம் தான் வீட்டில் உள்ளவங்களுக்கு. ஓகே, புரிஞ்சதா? எனக்கு தெரியும், நீங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு மறந்தாலும் சரி, யாருக்கு என்ன செய்ய மறந்தாலும் சரி, உங்களுடைய ஸ்டாஃப்ஸை நீங்கள் என்றைக்குமே நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மேம். சரி, தெரிஞ்சால் நல்லது தான். நீ எந்த கவலையும் படாத, உனக்கு கண்டிப்பாக போனஸ் வரும், ட்ரெஸ் வரும், எல்லாமே வரும். ஓகேவா? நீ இந்த பொங்கல் ஹாப்பியாக இருக்கலாம். அப்புறம் ஒரு 3 days லீவும் கொடுப்பேன். ஓகேவா? மேம் மேம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம். சொல்ல போனால் நான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப லக்கி, தெரியுமா? ஏன் பின்ன இது மாதிரி கம்பெனி யாருக்கு கிடைக்கும், நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு கண்ணிலேருந்து ஒரே அழுகழுகையே வருது மேம். அச்சோ, நீ தயவு செஞ்சு அழுகாத. என் கம்பெனியில் என் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே எனக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? நீ போய் இந்த பொங்கலுக்கு ஃபேமிலி கூட நல்லா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண. புரிஞ்சதா? அது மட்டும் இல்லை, நான் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நீ எதுவும் அனௌன்ஸ் பண்ணிடக்கூடாது. யாருக்கிட்டேயுமே நான் சொன்னதே சொல்லக்கூடாது. ஓகே? எல்லாருக்கும் சர்ப்ரைஸாக இருக்கணும். ப்ராமிஸாக சொல்கிறேன், நான் யாருக்கிட்டையும் இதை பற்றி சொல்லவே மாட்டேன். குட் கேர்ள். நான் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வரும்போது உனக்கு ஒரு குட் நியூஸோட வரேன். ஓகே மேம், ஓகே மேம். சரி, இப்போ நீ போயிட்டு வா, ஃபைலை எடுத்துகிட்டு வா. நான் என்ன எதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு சைன் போட்டு உனக்கு தரேன். ஓகே மேம். இந்த புடவை கட்டுறதுக்குள்ளேயும் போதும் போதுன்னு ஆகுதுப்பா. ஆனால் வேறு எந்த ட்ரெஸ் போடையும் பிடிக்கல, புடவை கட்ட தான் பிடிச்சிருக்கு. என்ன தான் பண்ணுறது போங்க. அம்மா, இவர் கதை என்ன ஆச்சு? ஊருக்கு போயிட்டேன்னு மெசேஜ் பண்ணாரு, அதுக்கப்புறம் ஒரு கால் கூட பண்ணவே இல்லையே. ஆமாம், இப்போ நான் எதுக்கு தேவையில்லாமல் அவரை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்? மது, வர வர நீ கொஞ்சம் கூட சரியில்லை, பார்த்துக்கோ. அம்மா, இப்போ உனக்கு சந்தோஷமா? நான் ஊருக்கு வந்துட்டேன், போதுமா? போதும்பா. அது சரிம்மா, என்ன எதுக்கு கூப்பிட்ட? எல்லாம் ஒரு காரணமாக தான் கூப்பிட்டேன். சரி, சொல்லு, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை, உங்கள் பெரியம்மா இருக்காங்களே. ஆமாம், இருக்காங்க. அவங்களுக்கு என்ன, இந்த வீட்லேயே அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்டா அப்படி சொல்கிற? பின்ன என்னம்மா, நீங்களே சொல்லுங்க, அவங்களுக்கு என்ன கவலை இருக்கு இந்த வீட்டில்? எல்லாரையும் கவலையாக்குறது தானே அவங்களுடைய வேலை. அவங்க ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக தான் இருப்பாங்க. நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நீ இப்படிலாம் பேசாதடா. என்னதான் எதானா அவங்க உனக்கு பெரியம்மா, புரியுதா? அவங்க அவங்க நல்லவங்க தான்டா. காலமும் சூழ்நிலையும் தான் அவங்கள இப்படி மாட்டிடுச்சு, புரியுதா? புரியுது. நாங்கள் எதை அவங்கள பற்றி பேசினாலும் உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் நீங்கள் கவலைப்படுறது எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவங்க உங்ககிட்ட நடந்துக்கிறது எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்களையும் என்னால் எதுவும் சொல்ல முடியல, அவங்களையும் என்னால் எதுவும் சொல்ல முடியல. உங்களுக்குள்ளே மாட்டிக்கிட்டு நாங்கள் தான் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். சரிம்மா, சொல்லுங்க, என்ன விஷயம்? அண்ணா, என்னடா சொல்லு. அப்பா கூப்பிட்டாருண்ணா. எதுக்கு கூப்பிட்டாருன்னு தெரியல. என்னன்னு கேட்டால் சொல்லலை. உங்களை வர சொன்னார். சரி, நான் வரேன், நீ போ. அண்ணா, கையோட அழைச்சிட்டு வர சொன்னார்ண்ணா. சரி, வா போவோம். நான் அப்பா கிட்ட என்னன்னு கேட்டுட்டு வரேம்மா. சரிப்பா. நீங்கள் டேப்லெட் போட்டுட்டு தூங்குங்க. எந்த செய்தியாக இருந்தாலும் சரி, நான் சாயந்தரம் பேசுவோம். சரிப்பா. டேய், வாடா தம்பி, போயிட்டு வருவோம். சரிண்ணா. என்ன அருணாச்சலம், இன்னைக்கு கால் பண்ணியிருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, என் பையன் ஞாபகம் வந்துருச்சு, அதான் உனக்கு கால் பண்ணினேன். இல்லை, எனக்கு புரியல. உங்கள் பையன் ஞாபகம் வந்தால் நீங்கள் அவருக்கு தானே கால் பண்ணியிருக்கணும். அவன் என்கிட்ட என்னன்னு தெரியல, ஒழுங்காவே பேச மாட்டேங்கிறான். ஒரே ஒர்க் பிஸியாக இருக்கான் போல, அதான் உனக்கு கால் பண்ணினேன். என்ன அருணாச்சலம், உங்கள் பையனுக்கு மட்டுமா வேலைங்க இருக்கு? எனக்கும் தான் நிறைய வேலை இருக்கு. சரி, உடனே கோவப்படாத. சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இங்கே பாருங்க அருணாச்சலம், உங்கள் பையன்கிட்ட சொல்லி என்னையாச்சும் ஊருக்கு கிளப்பி விட சொல்லுங்க. எனக்கு இங்கே இருக்க கொஞ்சம் கூட பிடிக்கல.
உங்கள் பையன் போகிறாரு, அவர் மட்டும்தான் வராரு, சாப்பிட்றாரு, தூங்குறாரு. இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. அவர் எங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாரு, எந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போனாருன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. கேட்டாலும் அதுக்கு ஒழுங்கான ரெஸ்பான்ஸே கிடையாது. நானும் அது கேட்குறதே கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன்னா எனக்கு அதை தெரிஞ்சுக்க கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. சரி சரிம்மா, கோவப்படாத, நான் அவன்கிட்ட பேசுறேன், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. எவ்வளோ நாள் தான் என்னை பொறுமையாக இங்கேயே வாயை மூடிட்டு இருக்க சொல்கிறீங்க? எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது. என்னால் இங்கே இருந்துக்கிட்டு ஒன்றுமே செய்ய முடியலை. சரி சரி, நான் அவன்கிட்ட பேசுறேன். ம். அப்புறம் மீராவை பாத்தியா? நானே அவளை பார்க்கக்கூடாதுன்னு இருக்கேன். என்கிட்ட வந்து அவளை பார்த்தியான்னு கேட்குறீங்க? அதுவும் சரிதான், நீ அந்த பக்கம் போகாதது எனக்கு தெரிஞ்சே நல்லதுதான். ஏன் மீராவை நினைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கா என்ன? சேச்சே, மீராவை நினைச்சு நான் பயப்படல, உன்னை நினைச்சுதான் நான் பயந்துட்டு இருக்கேன். வாட்? என்ன நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கீங்களா? ம், ஆமா. மீராவை ஏதாச்சும் பண்றேன்னு போய் உன்னை பத்தி அவளுக்கு ஏதாச்சும் தெரிய வந்து ஒன்னு ஏதாச்சும் பண்ணிட்டானா என்ன பண்றது? என்ன அருணாச்சலம், இதெல்லாம் புதுசாக இருக்குது. என்னை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க? இங்க பாரு, நீ என்னதான் இடையில வந்த பொண்ணா இருந்தாலும் சரி, உன்னை நான் என் வீட்டு பொண்ணு மாதிரி தான் பாக்குறேன். உனக்கு ஏதாச்சும் ஒன்றுனாலும் எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். அதை கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ. நல்லவன் வேஷம் போடுறான், ஏதோ இவனை பற்றி எனக்கு எதுவும் தெரியாத மாதிரி. என்ன புரிஞ்சுதா? ம், புரியுது புரியுது. சரி, உங்கள் பையன்கிட்ட என்னன்னு பேசிட்டு நான் கால் பண்ணுங்க. ம், சரிம்மா, பார்த்து பத்திரமா இருமா. ம், சரி சரி. இவனை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுல்ல, என்கிட்டே கதை விடுறான். ம், இந்த மீராவை என்னதான் பண்ணுறது? இன்னும் 2 நாளில் அவன் வேற கால் பண்ணுவான். அவனுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே இருக்க எனக்கு பைத்தியமே பிடிக்குது. என்ன மேம், இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு போல? ஆமாம், ஹெவி ஒர்க், அதனால தான் லேட் ஆயிடுச்சு. பொங்கல் வருதுல்ல, அதனால தான் ஸ்டாஃப்ஸ்க்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தேன் பார்ட்னர்ஸ் கூட. சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தங்கச்சிங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காளே, சாப்பிட்டாளா? சாப்பிட்டுட்டாளேக்கா. சாப்பிட்டு தான் ஹாலில் உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்காளே. அது சரி. என்னக்கா முடிவு எடுத்திருக்கீங்க? கலந்து பேசினதுல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலான்னு சொன்னாங்க. வருஷம் வருஷம் தான் நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம். இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன். அதனால நம்ம கம்பெனியில் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்களா ஸ்டாஃப்ஸ், கம்பெனி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அவங்களுக்குலாம் நகை அதை மாதிரி ஏதாச்சும் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு. ஓ அப்படியாக்கா, அதுவும் நல்ல விஷயந்தான். நாளைக்கு பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும். தங்கச்சிங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். அம்மா, அந்த காலேஜ் ஒர்க் எப்படி போய்கிட்டு இருக்கு, அதெல்லாம் நீ என்ன எதுன்னு நோட் பண்ணியா? அதெல்லாம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கக்கா. நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. அதுதான் எனக்கு வேணும். சரி, நான் போய் அந்த பசங்களை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? பார்த்துட்டு நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க அவங்களையும் கூட்டிகிட்டு போகலாம். ஓகேவா? அக்கா, நான் போயிட்டு வரேன்க்கா, நீங்கள் போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. இல்லை பரவாயில்ல, வேண்டாம், நானே போய் கூட்டிகிட்டு வரேன். சரியா? ஏன்னா நமக்காக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னால் கொடுத்த கான்ட்ராக்ட் யாருமே இந்த அளவுக்கு நமக்கு வந்து க்ளோஸாக இல்லைல்ல. இவங்கக்கிட்ட நம்ம கொடுத்ததுலேருந்து நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதனால தான் நானே போய் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு வரேன். நீ சொன்னால் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதே நான் போய் கூப்பிட்டா வேறு வழியே இல்லை, அவங்களுக்கு வந்து தான் ஆகணும். ஆனால் நானே போயிட்டு வரேன். சரிக்கா, நான் வேணா கூட வரட்டுமா? இல்லை வேணாம், நீ போய் தங்கச்சிங்களா பாரு, நான் வரேன். சரிக்கா. என்ன, நாளைக்கு எல்லா மூட்டையுமே வந்துடும் சரிங்களா? அதை பற்றி கவலைப்படாதீங்க, அவன் கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டான். சரிடா, கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக இருக்குல்ல? அதெல்லாம் பக்காவாக இருக்குது. சரி, சஞ்சய் என்ன ஆனா? அவன் வீட்டுக்கு போயிட்டானா? என்ன ஏதுன்னு கேட்டிங்களா? அவன் எப்போயோ போய் ரீச் ஆகிட்டான். ஏன் நீங்கள் அவனுக்கு கால் பண்ணி பேசவே இல்லையா? எங்கே தான், நான் ஒரே வேலையாக இருந்தேன்டா, அதனால் எதுவும் பேச முடியல. அண்ணே. ஏன்டா, என்னாச்சு? எனக்கு தூக்கமாக வருதுண்ணே, தலையெல்லாம் வலிக்குதுண்ணே, நான் போய் படுக்கவா? என்னடா கேள்வி கேட்டுட்ருக்கா? போய் தூங்கு. சரிண்ணா, குட் நைட். குட் நைட்ரா. சொல்கிறா தம்பி. சரிண்ணா, நீங்களும் எதுவும் கவலைப்பட்டு இருக்காதீங்க, போய் தூங்குங்க. யார் அது?
இங்கே வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட சில விஷயம் பேசணும், அதனால தான் வந்தேன். உட்காருங்க மேம், வாங்க. இல்லை இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை, நான் சீக்கிரமாகவே சொல்லிட்டு கிளம்புறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை, பொங்கல் வருது. இந்த பொங்கலுக்கு வந்து என்னுடைய ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் வந்து ட்ரெஸ் அது இதுன்னு நான் எடுக்கலான்னு இருக்கேன். அதனால நாளைக்கு நாங்கள் ஷாப்பிங்க்கு போகிறோம். நீங்களும் வந்தீங்கன்னா உங்களை நான் கூட்டிகிட்டு போவேன். வர மாட்டேன்னு சொல்லாதீங்க, ஏன்னா நீங்கள் வர மாட்டேன்னு சொன்னாலும் நான் உங்களை இழுத்துட்டு போயிடுவேன். என்ன எதுக்குடா பார்க்குற? இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது? அவங்களே கொஷினும் கேட்டுக்கிட்டாங்க, அவங்களும் ஆன்சரே சொல்லிட்டாங்க. ஊன் மட்டும் நம்ம சொல்லணும். ம் என்னாச்சு? ம் டேய் லூஸு. சரிங்க, போகலாம். நாளைக்கு தானே நாங்கள் வரோம். ஓகே. அப்புறம் இந்த பொங்கலுக்கு நான் 3 days வந்து என்னுடைய ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் லீவ் விடலான்னு இருக்கேன். அதனால் நீங்கள் லீவ் எடுத்துக்கிறீங்களா? என்னடா எடுத்துக்கிறீங்களான்னு கேள்வி கேட்குறாங்க கொடுக்காம அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை சீக்கிரமாக முடிக்கணும், அதனால தான் பார்க்குறேன். ஆனால் 1 day எடுத்துக்கிறீங்களா லீவு? அண்ணே, இதுக்கு என்னென்ன பதில் சொல்கிறது? நீ ஏன்டா ஆனா உன்னடா என்னையே பார்க்குற? பின்ன நீ தானே மூத்தவன், நீ தானே பதில் சொல்லணும். லீவு எடுத்துக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அவங்க ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் 3 days லீவ் கொடுத்துருக்காங்களாம். ஆனால் நம்மள 1 day லீவ் எடுத்துக்கிறீங்களா, அதுவும் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்குறாங்கண்ணே. இதுக்கு என்னென்ன பதில் சொல்கிறது? டேய், நீ என்னை போட்டு குழப்பாத. நீ முதல்ல போய் தூங்கு. சரிண்ணா, நான் போய் படுக்கிறேன், நீயே பேசிக்கோ. சரி மேம், நீங்கள் என்னன்ட்டு அண்ணன்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் போகிறேன். ஓகே ஓகே. சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? லீவ் எடுத்துக்கிறீங்களா? ஏன் 3 days லீவ் கொடுக்க மாட்டீங்களா என்ன? 3 days நான் லீவ் கொடுப்பேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுதான் நான் கேட்குறேன், நீங்கள் லீவ் 3 days எடுத்துக்கிறீங்களா இல்லை 1 day உங்களுக்கு போதுமான்னு கேட்கறதுக்கு தான் நான் அப்படி கேட்டுட்டேன். என்ன சொல்றீங்க, எடுத்துக்கிறீங்களா? இல்லை, எனக்கு லீவ்லாம் வேணாம். ஏன்னா ஏற்கனவே நிறையா ஒர்க்ஸ் இருக்குது. அதுவும் 6 monthக்குள்ளே முடிக்கணும்னா நம்ம நிறைய எஃபெக்ட் போட வேண்டியதாக இருக்கும். இந்த லீவ்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. வேணும்னா இடையில நாங்களே எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கணும். பரவாயில்ல, என்னை விட நீங்கள் ரொம்ப ஆர்வமாகவும் அக்கறையாகவும் பேசுகிறீங்க. உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அதை பற்றி கேட்கும் போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம இதை தானே முடிக்கணும். பொங்கல் வருது தான், எப்படியா இருந்தாலும் லீவ் கிடைச்சாலும் நாங்கள் இங்கே தான் ரெஸ்ட் எடுக்க போகிறோம், ஊருக்கு போக முடியாது. அதனால நாங்கள் ஒர்க்கே பார்க்குறோம். அதுக்கு எங்களுக்கு லீவெல்லாம் வேண்டாம். பரவாயில்ல, 1 day ஆச்சும் எடுத்துக்கோங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் சஞ்சய் எப்போ வருவார்? ஏன், எதுவாக இருந்தாலும் நீங்கள் சஞ்சய் கிட்ட தான் சொல்லுவீங்களா என்ன? அச்சோ, அப்படி இல்லைங்க. சஞ்சய் இருக்கும்போது அவர்கிட்ட தான் நான் கால் பேசுவேன், என்ன ஏதுன்ட்டு அவர்கிட்ட நான் விசாரிச்சுப்பேன். எனக்கும் ஓகே கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. இப்போ சஞ்சயும் இல்லையா, யாருக்கிட்ட என்ன கேட்குறதுனே தெரியல, அதனால தான் ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் என் நம்பர் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே, இதுவும் நல்ல ஐடியா தான். உங்கள் நம்பர் கொடுங்க, நான் ஆஃபீஸில் இருந்தாலும் உங்ககிட்ட நான் கால் பண்ணி கேட்டுக்கிறேன். ஓகே. சரி, அப்போ நீங்கள் மார்னிங் வந்து ரெடி ஆகிடுறீங்களா? மார்னிங் ஒரு 10 o'clock கிட்ட ரெடி ஆகியிருந்தால் கூட போதும். சரி. அப்புறம் நீங்கள்லாம் சாப்பிட்டீங்க தானே? சாப்பிட்டாச்சுல? சாப்பாடுக்கு எங்களுக்கு பஞ்சமே கிடையாது. எங்களுக்கு அந்த கவலையே இல்லை. நாங்கள் கூட நினச்சிட்டு இருந்தோம் சம்பளம் வாங்கினா சாப்பாட்டுக்கு அதுக்கு போகும் அப்படின்னு. ஆனால் நாங்கள் இங்கே வந்ததுல சாப்பாட்டுக்கு எந்த கஷ்டமும் படலை. நாங்கள் உண்மையிலேயே சொல்லப்போனால் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் உண்மையிலே ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் சொல்லப்போனால். இதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவை இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, என்கிட்ட கேளுங்க, எந்த தயக்கமும் வேண்டாம். கண்டிப்பாக. சரி, அப்போ நான் பார்வை நாளைக்கு வர சொல்கிறேன். நாளைக்கு பார்வக்கிட்ட வந்து உங்கள் நம்பர் கொடுத்துருங்க, நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே. ஆமாம், டைம் ஆகிடுச்சு, நானும் உங்ககிட்ட பேசிட்டு நிற்கிறேன் பாருங்க. உங்களுக்கும் நிறைய ஒர்க் இருக்குல்ல. சரி, நீங்கள் போய் தூங்குங்க, நான் கிளம்புறேன். இருக்கட்டும், பரவாயில்ல. ஃபஸ்ட்டு நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் போய் தூங்குங்க. உங்களுக்கு தான் எந்த ரெஸ்ட்டுமே இல்லாமல் டேஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. நான் இங்கே வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாமல் டெய்லியும் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுங்க, ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சரி, நான் கிளம்புறேன். ஓகேங்க.
எவ்வளோ ஒரு நல்ல மனுஷனா அவர் இருக்காரு. எது சொன்னாலும் பொறுமையா கேட்குறாங்க. நீங்க ஏன் அதை கேட்குறீங்க அப்படி இப்படின்னு எந்த ஒரு பதிலும் சொல்லலை. நம்ம சொல்றதுக்கெல்லாம் ஊ ஊ, சரி சரின்னு குட்டி குழந்தை மாதிரி தலையாட்டுறாங்க. நல்ல பொண்ணு தான். ஏம்மா உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? நான் தான் சொல்றேனம்மா, சீக்கிரமா எந்திரிக்காத, பொறுமையா எந்திரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன். அப்புறம் எதுக்கு நீ சீக்கிரமாவே எந்திரிச்சு உட்காந்துக்கிற? நான் தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன்னு சொல்றேனே. என்னம்மா செய்யறது, அம்மாவுக்கு முழிப்பு வந்துடுது. இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியில உள்ள வேலையெல்லாம் நீ பார்த்துக்கோ. பால் கறக்கிறது, மாட்டை பார்த்துக்கிறது, தோட்டத்துக்கு போறது, இதெல்லாம் நீ பண்ணு. அம்மா உனக்கு சமைச்சு போடுறேன் வேலைக்கு. உனக்கு தான் 8 மணி ஆனாலே பசி வந்துடுமே, பசி தாங்க மாட்டியா? அப்புறம் என்ன பண்றது சொல்லு. அம்மா இருந்தாலும் என்னம்மா பண்றது, உனக்கும் உடம்பு வேற அடிக்கடி சரியில்லாம போயிடுது. எனக்கு இருக்கிறதே நீ மட்டும்தான், ஒன்னே கண்ணேன்னு உன்னை நான் பார்த்து வச்சுக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், நீ பொறுமையாக எந்திரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு. இப்போலாம் அதிகமாக பனி பெய்யுதுமா, அதுக்காக தான். சரி நீ உடம்ப பார்த்துக்கோ. இப்போ என்ன சாப்பாடு செஞ்சு வச்சிட்டியா? செஞ்சு வச்சுட்டேன். சரிம்மா, நான் முதல்ல மாமா வீட்டுக்கு போய் பாலை கொடுத்துட்டு வந்துடுறேன். நேற்றையும் நம்ம போவே இல்லை. நான் போய் பாலை கொடுத்துட்டு வரேன், சரியா? நீ எனக்காக சாப்பிடாம உட்காந்துருக்காத, நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு, நான் வந்து பொறுமையாக சாப்பிட்டுக்கிறேன். சரி. நேத்தியும் சின்ன மாமா வந்து வெளியில நின்று கத்தி கூப்பிட்டுட்டு இருந்திருக்கான் போல நம்மளை. நம்ம தான் வீட்டில் இல்லையே நேத்தி. நான் அப்போ தான் அன்னிக்கிட்ட பேசினேன், சொன்ன விவரத்தை. சரி அப்படின்னு சொன்னாங்க. நீ சீக்கிரமா போய் பாலை கொடுத்துட்டு வா, சீக்கிரமா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன், தனியாக சாப்பிட எனக்கு பிடிக்காது. ஐயோ அம்மா, ஏன் தான் நீ இப்படி இருக்கன்னு தெரியலம்மா. உனக்கு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்க வேண்டியதாக இருக்கு. சரி நான் சீக்கிரமா வந்துடுவேன், சரியா? சரிடா. சரிம்மா நான் போயிட்டு வரேன். பார்த்துக்கோ. ஒத்த பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ ஆம்பளை பிள்ளைக்கு சமமா இருக்கா. இவளை இன்னொருத்தவன் கையில புடிச்சு கொடுத்துட்டு நான் எப்படி இவளை விட்டு பிரிஞ்சு இருக்க போறேனே தெரியல. அண்ணன் கிட்ட தான் போய் பேசணும். நம்ம அண்ணன் பசங்க யாரையாச்சும் ஒருத்தவனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா கூட நம்ம கண்ணு முன்னாடியே புள்ள இருப்பா. அண்ணன் கிட்ட கூட சொல்லிடலாம். எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. பிள்ளைக்கும் வயசாகிக்கிட்டே போகுது. வேற யார்கிட்டையும் அவளை யாரையும் நம்பி அனுப்புறதுக்கு என்னால முடியாது. அண்ணன் கிட்ட ஒரு நல்ல நாளா பார்த்து பேசணும்.